Hey everyone, this is Anu. Welcome back to Treasury Crafts. இப்போதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த மாதிரி கிளாஸ் ஜார், பேம்பூ ஸ்டிக்ஸ், அப்புறம் woolen thread இதெல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் ஷீட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிளாஸ்டிக் ஷீட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி 2 டேப் பக்கத்தில் ஒட்டிக்கிறேன். இதை விட சின்ன சைஸில் உங்கள்கிட்ட டேப் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி கட் பண்ணி ஓவர்லாப் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிளாஸ் ஷீட்டோடு சேர்த்து இந்த ஷேப்பையும் கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டேப்பை மட்டும் உரிச்சு எடுத்திங்கன்னா அந்த ஷேப் அப்படியே வரும். மாஸ்கிங் டேப் இல்லாட்டி செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த டேப்பை கிளாஸ் பாட்டிலோட சென்டரில் ஒட்டிக்கிறேன். கடைசியில் இந்த டேப் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். நீங்கள் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹோம்மேட் ஜெஸோ ஒரு கோட் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் மேலே டைரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணுறோன்னா யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் உறிஞ்சிட்டு வந்துடும். இந்த ஜெஸோ ஒரு ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணால் அந்த கிராஃப்ட் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். மேலே பெயிண்ட் ஒர்க் இல்லை ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ப்ளஸ் க்ளூ வச்சு கூட கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி அந்த பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற கலர் மெஜெண்டா. கலரிங் உங்கள் சாய்ஸ் தான். எந்த கலர் வேணும்னாலும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காயட்டும். இது காயறதுக்குள்ளே இன்னொரு ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி woolen thread எடுத்திருக்கேன். இந்த நூலை 2 விரலுக்கு மேலே ஒரு 30 டைம்ஸ் சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு கேர்ஃபுல்லாக அந்த இது கலைஞ்சிடாமல் அந்த விரல்லேருந்து எடுக்கணும். இப்போ இன்னொரு பீஸ் த்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த சுற்றி வச்சுருக்கோம்ல அந்த நூலை அதோட சென்டரில் நாட் போடணும். ஒரு 3-4 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சுற்றி ஒரு 2-3 தடவை முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ அந்த லூப்குள்ளே சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடுமே. இப்போ அந்த நூல் அந்த நாட்டை சுற்றி இருக்க மாதிரி பண்ணிவிட்டு சிசர் வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். எந்த woolen thread வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைட் கலர்ஸாக எடுத்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறப்போ. இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேம்பூ ஸ்டிக் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த குச்சி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சன்னமாக இருக்கிற மாதிரி. இல்லாட்டி நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஒயர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற சைஸ்க்கு அந்த குச்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த குச்சியில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் அதில் ஒட்டுறதுக்கு சூப்பர் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். டக்குன்னு ஒட்டிக்கோ. அதனால இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குச்சியோட டிப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த woolen த்ரெட்டில் பண்ணியிருக்க ஃப்ளாரை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கன், அனபோன் அந்த மாதிரி எந்த சூப்பர் க்ளூ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளார்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் அந்த ஓவல் ஷேப்பில் டேப் ஒட்டியிருந்தோம்ல அது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்கு அந்த இடத்துல டேப் ஒட்டியிருந்தோன்னா அங்கே பெயிண்ட் படாமல் இருக்கணும். அந்த ஓவல் ஷேப்பில் மட்டும் அந்த கிளாஸ் லுக் அப்படியே இருக்கணும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருந்தேன்.
இப்போ 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி அந்த ஓவல் ஷேப் சுற்றி ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். இது வீட்லேயே பண்ணின 3D அவுட்லைனர் தான். இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ரேண்டமாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன் அந்த ஓவல் ஷேப் மேலே. நீங்கள் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கூட இதே டிசைன் பண்ணிக்கலாம். 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3D லுக் கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த லைனர் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு லேம்ப் ஐடியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இல்லை பேட்ரி ஆப்ரேட்டட் லைட்ஸ் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து டீ லைட் யூஸ் பண்ணுறேன். இது 20 to 25 ருபீஸ்க்கு கிராஃப்ட் ஷாப் இல்லை ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த லேம்ப் ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஓவல் ஷேப்பில் அந்த லேம்ப் ஆர்டிஃபிஷியல் லைட்டோட லுக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேஸ்ட் கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் ஹோம் டெக்கர் ஐடியா தந்திருக்கேன். இது எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்குள்ளே ஃப்ளார்ஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த உள்ளன் த்ரெட் வச்சு, அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃப்ளார் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் போடணுன்னு கிடையாது. செடியிலேருந்து பூ பறிச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தேர்ட் யூஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து பென், பென்சில் அந்த மாதிரி எந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anu. Bye-bye. Take care.